கடந்து வந்த பாதையும் பார்ப்போம். இப்போ திரு விஜய் அங்கே போகும்போது அது பரபரப்பு தலைப்புச் செய்தியாக பார்க்கிறோம். வேறு யாரெல்லாம் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்? நம் நினைவில் திரு ஆதவர்ஜுனா, பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், இவங்கெல்லாம் விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க. வேறு யாரெல்லாம் விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க? அரசு தரப்பில் காவல்துறை அதிகாரிகள் கிட்ட இது விசாரணை நடந்திருக்கிறதா? இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை சொல்லுங்க. ஏற்கனவே இந்த விசாரணை என்பது டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் சாட்சியங்கள் என்பது தொடர்ந்து பதிவு செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களாக உள்ள அக்கட்சியின் மூத்த தலைவரான நிர்மல்குமார் மற்றும் அந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோரிடம் ஏற்கனவே சிபிஐ விசாரணை என்பது நடத்தி இவர்களிடம் சாட்சியத்தை பெற்றுவிட்டது. குறிப்பாக அந்த பிரச்சாரவாதம் சாட்சியம் பெற்றுள்ளது. இந்த பிரச்சார கூட்டம் வந்து அந்த கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டிஎஸ்பி ஆகியோரையும் அழைத்து சாட்சியம் என்பதை பெற்றுள்ளார்கள். இதில் பரஸ்பர குற்றச்சாட்டுகளை அவர்கள் பதிவு செய்து அந்த சாட்சியங்களாக யார் சொல்வது இந்த வழக்கில் மிக முக்கியமாக சாட்சியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சட்ட நிபுணர்களுடன் சிபிஐ அதிகாரிகள் அந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து பல்வேறு ஆதாரங்களை அவர் ஏற்கனவே களத்தில் இருந்து திரட்டியுள்ள காரணத்தினால் இந்த வழக்கில் மிக முக்கியமாக இன்று தாவேகா தலைவர் விஜய் அளிக்கக்கூடிய சாட்சியம் என்பது முக்கியமாக பதிவு செய்யப்பட்ட பிறகு நாளை மறுதினம் மீண்டும் இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் சாட்சியம் அளித்துள்ளதால் அந்த சாட்சியமும் மிக முக்கியமான சாட்சியமாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலையில் இந்த குற்றப்பத்திரிகை வரைவு என்பது தொடங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சாட்சியங்கள் மிக முக்கியமாக சிபிஐக்கு இருப்பதால் இந்த சாட்சியங்கள் கவனமாக இன்று பதிவு செய்யும் என்றே சிபிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.